என் இனிய உறவுகளே, இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது அருள்மிகு நாகேஸ்வரமுடையார் திருக்கோயிலாகும். இத்திருக்கோயில் என்பது தமிழ்நாடு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சீர்காழி என்னும் பகுதியில்தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயில் என்பது ஒரு சிவன் கோயில் என்று சொல்லப்படுகிறது. இந்நாகேஸ்வரர் கோவில் என்பது நாகராஜன், வாசுகி மற்றும் சில பாம்புகளுடன் ஒரு மகா சிவராத்திரி இரவில் முதல் காலத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயிலுடன் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயில் என்பது சீர்காழியில் நாகேச்சரத்தில் என்னும் பகுதியில்தான் சிறப்பாக இக்கோயில் காட்சியளிக்கின்றன. இத்திருக்கோயிலின் சிறப்பு என்பது சர்ப்ப தோஷம் போக்குவதற்கான சிறப்பான ஒரு கோயிலாகவும் நம்பப்படுகிறது. ராகு, கேது போன்ற தோஷங்களால் ஏற்பட்ட சர்ப்ப தோஷத்தை நீக்குவதற்கு மிகவும் சிறந்த கோயிலாக இந்த கோயில் கருதப்படுகிறது. ராகு தோஷம் உடையவர்கள் இத்திருக்கோயிலுக்கு சென்று உளுந்து தானியத்தின் மீது தீபம் ஏற்றுவதும், கேது தோஷம் உடையவர்கள் இத்திருக்கோயிலுக்கு சென்று கொள்ளு தானியத்தின் மீது விளக்கு ஏற்றுவதும் ஆகிய இவ்வாறு விளக்கு ஏற்றுவதால் அவருடைய தோஷத்தின் வீரியம் குறையும் என்றும் நம்பப்படுகிறது. இத்திருக்கோயிலில் ராகுவும் கேதுவும் தவமிருந்து கிரக பதவியை அடைந்தார்கள். அந்த இறைவனின் பெயர்தான் நாகேஸ்வர முடையார் என்றும் இறைவியின் பெயர் புன்னகவல்லி என்றும் சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலின் முகப்பில் அழகிய 3 பகுதிகளை கொண்ட ராஜகோபுரம் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளே நுழைந்தவுடன் அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட மகா மண்டபம் ஒன்றும் உள்ளது. அதனை அடுத்து அர்த்த மண்டபமும் கருவறையும் உள்ளது சிறப்பாகும். அந்த கருவறையில்தான் இறைவன் நாகேஸ்வரமுடையார் அவர்கள் லிங்கமேனியில் அருள்பாலிக்கிறார். இறைவி புன்னகவல்லி அவர்கள் தென் திசையை நோக்கி அருள்பாலிக்கிறார்கள். தேவ கோட்டையின் தென்பகுதியில் தட்சிணாமூர்த்தியின் சன்னதியும் உள்ளது. அவ்வாறே தென்மேற்கு திசையில் மாணிக்க விநாயகரும், மேற்கு திசையில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் காட்சியளிப்பதும் சிறப்பாகும். வடமேற்கு திசையில் சண்டிகேஸ்வரர் ஆலயம் இருப்பது சிறப்பாகும். இத்திருக்கோயிலில் ஆகம விதிப்படி துர்க்கை மற்றும் நவகிரகங்களின் சன்னதிகள் இல்லை. மேலும் ராகுவின் நெருங்கிய நண்பன் சனி என்பதால் சனி பகவான் தன்னுடைய மனைவியுடன் ராகுவின் சன்னதியில் இருப்பது தனி சிறப்பாகும். இத்தகைய அமைப்புகள் வேறு எங்கும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தை ஆதி ராகு ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. அமுதம் உண்ட அசுரன் சிரம் வெட்டப்பட்டு அவன் சீர்காழியில் விழுந்தான். ஆகவே இத்தலத்திற்கு சிரிபுரம் என்ற ஒரு பெயரும் உண்டு. ராகுவிற்கும் கேதுவுக்கும் கிரக பதவி கிடைத்தது என்றும் அல்லவா? அது என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் வாங்க. பூர்வ காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் கூடி மந்திர மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு திருப்பார்கடலை கடைந்தார்கள் அல்லவா? அதிலிருந்து லட்சுமி, சிந்தாமணி, தன்வந்தரி, ஐராவதம், ஆலகால விஷம், காமதேனு முதலியவை தோன்றின. தொடர்ந்து நரை, திரை, பிணி, மூர்ப்பு, சாக்காடு முதலியவற்றை நீக்கும் அருமருந்தான தேவ அமிர்தமும் தோன்றியது. அந்த அசுரர்கள் அந்த தேவ அமிர்தத்தை உண்டால் அவர்களுக்கு அழிவு இருக்காது. மேலும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தொடர்ந்து சண்டை நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆகவே எப்படியாவது அசுரர்கள் இந்த அமிர்தத்தை உண்ணவிடாமல் தடுக்கவிட வேண்டும் என்பதே மகாவிஷ்ணுவின் யோசனையாக இருந்தது. அதற்காக அவர் மோகினி உருவெடுத்தார். மோகினியின் அழகிய உருவத்தை பார்த்தவுடன் அசுரர்கள் மதிமயங்கினர். மேலும் அவர்கள் உணர்வுகளை இழந்து செயலற்று நின்றார்கள். இதுதான் சரியான நேரம் என்று கருதிய மகாவிஷ்ணு அங்கிருந்த அனைத்து தேவர்களுக்கும் அந்த அமிர்தத்தை கொடுத்தார். இதில் சியங்கேயன் என்னும் அசுரன் தேவ வடிவம் கொண்டு அந்த தேவர்கள் மத்தியில் நின்று அமிர்தத்தை வாங்கி பருக முயற்சித்தான். இந்த சியங்கேயன் என்பவன் சூரியன், சந்திரன் ஆகிய இவர்களுக்கு இடையே நின்று அந்த அமிர்தத்தை வாங்கி பருக முயற்சித்தான். இதை அறிந்து கொண்ட சூரியன் சந்திரனும் மகாவிஷ்ணுவிற்கு செய்கையால் உணர்த்தினார். உடனே மகாவிஷ்ணு அவருடைய கைகள் இருந்த கரண்டியை கழுத்து மேல் ஓங்கி அடிக்க தலையும் உடம்பும் தனியாக பிரிக்கப்பட்டது, வெட்டப்பட்டது. அந்த தலை விழுந்த சீர்காழி பகுதிதான் சிறுபுரம் என்று அழைக்கப்படுகிறது.
உடல் செம்பாம்பின் குடி என்ற பகுதியில் விழுந்தன. தேவ அமிர்தம் உண்டதால் அந்த அசுரனின் 2 உடல் பாகங்களும் 2 பாம்புகளாக மாறியது. இந்த நிலை தனக்கு ஏற்பட்டது சூரியன் மற்றும் சந்திரனால் என்று எண்ணிய அவன் சிவபெருமான் நோக்கி தவமிருந்து, அதனால் சிவபெருமானிடம் சூரியனையும் சந்திரனையும் விளங்கும் சக்தியை எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டினார். உடனே சிவபெருமான் அவர்கள், சூரியன் சந்திரனும் தங்களுக்கு பகைவர்கள்தான், ஆனால் இவர்கள் உலகிற்கு மிக முக்கியமானவர்கள், ஆகையால் இவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவது என்பது சற்று குறைக்கவே அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் நீங்கள் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தலாம் என்று சொல்லி அவருக்கு வரம் கொடுத்தார். மேலும் இறைவனின் அருளால் மனித தலையும் பாம்பு உடலும் கொண்ட ராகு ஒன்றும் பாம்பு தலையும் மனித உடலும் கொண்ட கேதுவாகவும் மற்றொன்றை தோற்றுவித்தார். அதுவரை இருந்த 7 கிரகங்களுடன் இந்த 2 கிரகங்களையும் சேர்த்து, அதாவது ராகு கேது போன்றவையும் சேர்த்து 9 கிரகங்களாக விளங்குமாறு சிவபெருமான் அவர்கள் கட்டளையிட்டார். இதுவே ராகுவும் கேதுவும் கிரக பதவியை அடைந்த புராண கதை என்றும் சொல்லப்படுகிறது. பைமோட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் பயன்படுத்தி தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.